நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பிடிக்காத பாட்டு பஸ்ஸில் போட்டாலோ இல்லாட்டி நான் ட்ரெயின்லையோ எதுலையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் யாராவது லவுடாக போட்டாலோ எனக்கு பிடிக்கல, மொத்தம் நான் அதை கேட்கக்கூடாது. ஸோ ஒரு டிடபிள்யூஎஸ்ஓ இல்லாட்டி நெக் பேண்டோ நான் யூஸ் பண்ணும்போது ஏஎன்சி ஆன் பண்ணிட்டேன்னு வைங்களேன், சுற்றி இருக்க எதுவுமே கேட்காம அப்படி தனிமையில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஏஎன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அக்ரெசிவாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா, சைடில் இருக்கக்கூடிய வின் நாய்ஸை ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணும். இப்போ ஃபேன் சுற்றுது அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அவங்களே வந்து 50 dB மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு டிடபிள்யூஎஸ்ஓ இல்லாட்டி நெக் பேண்ட்லையோ அதுவும் அந்த சிலிக்கா டிப் இருக்கிற மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணீங்கன்னா என்வரான்மெண்டல் நாய்ஸை அதுவே பிளாக் பண்ணிடும். பட் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லாட்டி எதையாவது லிசன் பண்ணுறீங்கன்னு பட்சத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. ஏஎன்சி ஆன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. பட் வெறுமனே வந்து ஒரு டிடபிள்யூஎஸ்ஓ இல்லாட்டி நெக் பேண்டையோ அப்படியே காதில் மாட்டிக்கிட்டு ஏஎன்சி மட்டும் நல்லா அக்ரெசிவாக ஆன் பண்ணிட்டேன், அடாப்டிவ் கூட இல்லை ஃபுல் ஹையில் வைக்கிறேன், அப்போ சுற்றி எனக்கு எதுவுமே கேட்காதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஏஎன்சி வேலை செய்யாது.